வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச். இதுவும் வந்து செயின் ஸ்டிச் தான். ஃபஸ்ட்டு போடுற செயினை வந்து ஷார்ட்டாகவும் அடுத்த லைனில் லாங்காகவும் போடணும். என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் திலகம் ஷேப்பில் வந்து அந்த ஸ்டிச் அப்ளை பண்ண போகிறேன். எந்த ஷேப் போட்டாலும் சரி, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவுட்லைன் போட்டுக்கணும். அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் தான். சின்ன சின்னதாக அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறணும். நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் போயிட்டு இருக்குது. விருப்பம் உள்ளவங்க உங்களோட வந்து பேரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வித் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டோட ஆரி கோர்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டுருக்கேன், பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும். திலகம் ஷேப் பாருங்கள், ஷேப் முழுவதும் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணணும். எந்த ஷேப்பாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஒரு ஹாப் போட்டு முடிச்சுட்டு இன்னொரு ஹாப்பை அப்புறம் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது வந்து பில்லிங் ஸ்டிச் தான், ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ளவுஸில் வந்து ஏதாவது ஒரு மோட்டிவ் வரைஞ்சி அதை ஃபில் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இது ஃபுல்லாக வந்து ஃபில்லிங் ஸ்டிச் தான். உள்ளே ஃபுல்லாக செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஷார்ட்டாகவும் லாங்காகவும் நம்ம விருப்பம்தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து செயின் தான் கொடுக்குறேன். கொஞ்சம் லாங்னால் ரொம்ப லாங் இல்லை. இப்போ இது ஒரு 1/4 இன்ச்சுனா இது ஒரு அரை இன்ச் கொடுத்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு டிவைட் பண்ண ஒரு லைன் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ அவுட்லைனுக்கு வெளியில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். எப்போவுமே அவுட்லைனுக்கு உள்ளே பண்ணுவோம், இப்போ அவுட்லைனுக்கு வெளியில். அப்படியே ரிவைஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த செயினை விட சின்னதாக கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு லாங் கொடுத்தோன்னா இப்போ வந்து ஷார்ட் கொடுக்குறேன். இந்த ஷார்ட் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது இதோட அவுட்டருக்கு வெளியில் போய் தான் நீங்கள் என்ன செய்யணும், கம்ப்ளீட் பண்ணணும். இது நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிக்கும்போது அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து சேர்த்து ஸ்டிச் பண்ணி கவர் பண்ணுவோம். பாருங்கள், வெளியில் போயிட்டு ஒரு ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு அப்படியே ரிவைஸ் உள்ளே கொண்டு வந்துடணும். இப்போ ஷார்ட் போட்டோமா, இப்போ லாங் ஸ்டிச் போடணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஷார்ட் போடுவோம், அப்புறம் லாங் போடுவோம், ஷார்ட் போடுவோம், லாங் போடுவோம். இந்த ஸ்டிச் ஃபுல்லாகவே இது தான், செயின் தான். ஷார்ட்டாக லாங்காக ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து மோட்டிப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஷார்ட் அண்ட் லாங். ஃபேஸ் ஃபில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கை கால் அப்புறம் வந்து பல்லக் டிசைன் இந்த மாதிரிலாம் போடுறோம்ல, அது எல்லாத்துக்கும். இல்லை ஒரு ஃப்ளவர் டிசைனாக இருந்தாலுமே நமக்கு செயின் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வேகமாக போடுவோம். செயின் ப்ராக்டிஸில் வந்து நல்ல ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா செயின் ஈஸியாக போடுவோம். அது மாதிரி நம்ம த்ரெட்டில் போடுற ஒர்க்ஸ் எப்போவுமே வந்து லைஃப் லாங் இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ளவர் டிசைன், லீப் டிசைன் போட்டு கொடி டிசைன் இந்த மாதிரி கொடுக்கும்போது அதுக்கெல்லாம் ஃபில்லிங் டிசைனாக வந்து இந்த ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வீடியோ வந்து ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க முன்னாடியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் வீடியோவை எப்போவுமே பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் ஒரு ஹாப் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் இன்னொரு ஹாப் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு வந்து ஒன்று போல் இருக்கும். வீடியோவை நல்லா பொறுமையாக பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங். இது ஃபினிஷ் பண்ணி முடித்த உடனே மறுபடியும் நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். ஜரி த்ரெட்லேயோ பீட்ஸ்லேயோ கட் பீட்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஃபில் பண்ணி முடித்த பிறகு ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் திலகம் வரைஞ்சிக்கலாம், ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்கிள், சர்க்கிள், இல்லை ஒரு இமேஜ் வரைஞ்சிக்கலாம். எந்த ஒர்க் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வரைஞ்சி அதில் அப்ளிக் பண்ணோன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் எந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு இமேஜ் வரைஞ்சி அந்த ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தொழிலில் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. அதான் உண்மை. அவுட்லைன் நான் அதே இதில் போட்டிருக்கேன், நீங்கள் அதே இதுலேயும் போடலாம். வேறு ஜரி த்ரெட்டு பீட்ஸ் எது வேணாலும் கொடுத்து போடலாம். கம்பல்சரி அவுட்லைன் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நல்ல ஃபினிஷிங் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்கு தேவையாக இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.